ஃப்ரெஞ்சு கிளாஸ் போனப்போ எனி ஒன் இன்ட்ரெஸ்டட் இன் ஆக்டிங் தியேட்டர் அப்படின்னு கேட்குறப்ப நான் சும்மா உட்காந்துருந்தப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் 2 கை தூக்குனவங்க, நீ ஸ்கூலில் நாடகம் பண்ணிக்கிற கை தூக்குறான்னு சொல்லி நான் கை தூக்குனேன். அந்த கை தூக்குன அன்றைக்கி சண்முகராஜா, நடிகர் சண்முகராஜாவை சந்தித்தேன் நான். அந்த பேய்காமன் இதில் நடிச்சிருப்பேன், சொக்கன் 65 இதிலலாம். அவர் வந்து சண்முகராஜன் சார், அவரை தான் நான் சந்திக்கிறப்ப அவர் வந்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமான்னு டெல்லியில் ஒரு ஆக்டிங் கோர்ஸில் டைரக்ஷன் முடிச்சுட்டு வந்திருக்காரப்ப. வந்து அவர் வந்து அமெரிக்கன் காலேஜோட முன்னாள் மாணவர். ஸோ வந்து அவரை சந்திக்கிறப்ப அப்படியே லைஃப் மாறுது. அவர் கூட சேர்ந்து நாடகம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் முடிவு பண்ணுறேன், நான் ஒரு ஆக்டர் ஆகணும்னு. அங்கே தான் முடிவு பண்ணுறேன். ஒரு ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறப்ப முடிவு பண்ணி, அப்புறம் ஒரு 5 வருஷம் நான் ஒரு 1000 பர்ஃபார்மன்ஸுக்கு மேலே ஸ்ட்ரீட் ப்ளே, ஸ்டேஜ் ப்ளே இந்தியா ஃபுல்லாக சுற்றி முடிச்சதுக்கப்புறம் டெல்லிக்கு நான் படிக்க போனேன் ஆக்டிங் கோர்ஸ். அங்கே ஒரு 3 வருஷம் கோர்ஸ், 1 இயர் ஃபெல்லோஷிப் 4 வருஷம். அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது. இப்போ ஒரு ஆக்டிங் கோச்சாக ஆகிறதுக்கு நமக்குள்ளேயே நம்ம நிறைய ஒரு ட்ரைனிங் பண்ணி பார்ப்போம்ல. பர்சனலாக சொல்கிறேன், இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் நம்ம மற்றவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்களா? நான் ஆக்டிங் டீச்சர் ஆகணும் அப்படின்னு நினச்சது கிடையாது. அப்போலாம் நினச்சலாம் அதெல்லாம் பிளான்லாம் கிடையாது. பிளான் வந்து ஆக்டர் ஆகிறது தான். ஸோ எங்கள் தியேட்டர் குரூப்பில் நிறைய பேர் இருப்போம் இல்லையா. அப்போ வந்து ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் நடந்தால் 2 சீட் ஏதாவது தான் கொடுப்பாங்க. அப்போ சீனியர் ஆக்டர்னு சொல்லி என்னை அனுப்புவாங்க. ஸோ நான் போகிறப்பே வந்து இது எப்படி நம்ம பசங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லிக் கொடுக்குறப்பயே எனக்கு சைமல்டேனியஸாக செகண்ட் தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஏன் காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க, இது எப்படி ஈஸியாக சொல்லலாம், இது எனக்கு மைண்டில் எப்போயுமே ஓடும். அது அப்படியே அது போக நாங்கள் வந்து சில்ட்ரன்ஸுக்கு கிளாஸ் எடுப்போம். அப்புறம் வந்து எங்கள் பசங்களுக்கு நான் அதே எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இது சொல்லிக் கொடுத்துங்கிறது வந்து எனக்கு வந்து அது ஒரு ப்ராசஸாகவே ஆயிடுச்சு. அது ஒரு செகண்ட் நேச்சர் ஆயிடுச்சு. ஒன்று லேர்ன் பண்ணுறப்ப இதை மற்றவங்களுக்கு எப்படி ஈஸியாக சொல்லிக் கொடுக்கணுங்கிறது எனக்கு வந்து செகண்ட் நேச்சராகவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்குன்னு ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணேன். இப்போ நான் எப்போயுமே வந்து இப்போ என்எஸ்டி போயிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து கூத்துப்பட்டுலேருந்து நிறைய பேர் எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க வருவாங்க. அங்கே கூத்துப்பட்டுக்கு கிளாஸ் எடுக்க வருவாங்கள்ல, அவங்க அங்கே வருவாங்க. முத்துசாமி சார் அங்கே அனுப்புவார். இப்போ ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வர்றாருன்னா அவங்க கிளாஸ் எடுத்து முடிச்சோடனே அவங்க அனுப்புவார். அப்போ குரு சோமசுந்தரம் வந்து கூட சேர்ந்து வருவார் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. எனக்கு சோமு வந்து அவர் 2003-4 பழக்கம் எனக்கு. ஸோ அவங்க வருவாங்க, அங்கே அவங்க எங்கள் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அப்படி நிறைய கிளாஸஸ் இருக்கிறோம் இல்லையா, அந்த எக்ஸசைஸ்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுற பழக்கம் எனக்கு கிடையாது. அப்படி பண்ணால் நான் வந்து ஒரு 1,00,000 எக்ஸசைஸ் எழுதி வச்சிருக்கலாம் இப்போ வரைக்கும். என்எஸ்டிலே எனக்கு அவ்வளோ இன்புட் இருக்குது. அது எனக்கு பழக்கமே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா, எதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகுதோ அதை ஆல்ட்ரு பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ சண்முகராஜா சார் வந்து என்எஸ்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஷாப் வா, இதுக்கு ஒரு சிலபஸ் போடு அப்படிம்பார். சிலபஸ் போடுவோம். அடுத்த ஒர்க் ஷாப் வேறு சிலபஸ் போடும்பார். இந்த சிலபஸ் போட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நானே தெளிவாக யோசித்தேன். ஓகே, ஒருத்தனுக்கு ஆக்டிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவன் வர நம்மகிட்ட அவன் என்ன பண்ணால் ஆக்டர் ஆக முடியுங்கிற ஒரு பேசிக்காக ஒரு யூனிவர்சல் சிலபஸ் ஒன்று போட முடியுமான்னு யோசித்து பிளான் பண்ணி தான் நான் ஒரு சிலபஸ் ஒன்று ஃப்ரேம் பண்ணேன்.